வணக்கம் பத்மநாதன். கஞ்சா புயல் காரணமாக நேற்று இரவு கஞ்சா புயல் கரையை கடந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே கனமழை வெளுத்து வாங்குகின்றது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தை ஒட்டியுள்ள கிராமங்களில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் முழுமையாக வெள்ள நீரால் அடித்து செல்லப்படுகிறது. மேலும் அந்த வெள்ள நீரானது விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்கு வெள்ள நீர் செல்கிறது. இதனால் தேசிய நெடுஞ்சாலை இந்த மழை வெள்ளத்தால் அடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கனமழையானது பெரும் ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கூறுவதுனா விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் முழுமையாக வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இதனால் பேருந்துகள் குறைந்த அளவிலே இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த பேருந்து இல்லாததால் சாலையின் ஓரமாகவே நின்று இந்த மழையில் நனைந்தவாறு நிற்கின்றனர். மேலும் இந்த மழை நீரானது பெரும் அளவில் பெரும் சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு முதலே மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஒரு சில கிராமங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்து தத்தளிக்கின்றது. இந்த மின்சாரம் துண்டிப்பால் அவர்களுடைய தொலைபேசியில் சார்ஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் மொபைல் ஆனது சுவிட்ச் ஆஃபில் இருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு இலவச எண்ணெய் அளிக்கக்கூடிய அந்த செயல் இல்லாததால் பெரும் அவதியில் ஒரு சில கிராம மக்கள் சந்தித்து வருகின்றனர். ரத்னாவன்.